இன்னொரு முக்கியமான கேள்வி சார். திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அமைதியா இருக்காரு. கட்சி நிகழ்ச்சிகள்ல கூட அதிகமா பங்கு பெறுவதில்லை. ஒரு சில நிகழ்ச்சிகள்ல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அவருக்கு எந்த பொறுப்பையும் இன்னும் குடுக்காமவும் இருக்காங்க. என்ன நடக்கிறது சார் திரு அண்ணாமலை அவர்களை சுற்றி? அமைதியா இருக்காரே! நண்பர் மாதேஷ் அவர்களுக்கு ம். எவ்வளவு ஆதங்கமும், வருத்தமும், பாஜக மீது ஒரு அதிருப்தியும் இருக்கிறதோ, ம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பல நண்பர்களுக்கு உங்களுக்கு இருப்பதைப் போலவே ஏன் பாஜக மேலிடம் இன்னும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தரவில்லை, அண்ணாமலை அவர்களை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற அதிருப்தியும் ஆதங்கமும் இருப்பதை நான் அறிவேன். ம். அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு எத்தகைய அத்தியாவசியமானது என்று திரு மாதேஷ் உணர்ந்திருப்பதைப் போலவே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பாஜகவுக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று விரும்புகிற எண்ணற்ற மக்கள் ஏராளமான பேர். நான் திருக்கோயில்களுக்கு போகிற போதோ, திருமண நிகழ்ச்சிகளுக்கு செல்கிற போதோ, வெவ்வேறு ஊர்களில் நான் சந்திக்கிற பொதுமக்கள், தொலைக்காட்சி, அதே போல் உங்களை போன்ற ஊடகவியலாளர்களிடம் நான் உரையாடுவது, இவற்றை பார்க்கிறவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தீவிர ஆதரவாளர்களாக நாங்கள் எல்லாம் கடந்த சில வருடங்களில் மாறியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திரு அண்ணாமலை. ஆகவே அவர் இந்த கூட்டணி விரும்பவில்லை என்ற காரணத்தினாலோ, அல்லது திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணி அவசியம் என்கிற காரணத்தினாலோ, ஏதோ ஒரு காரணத்தினால் பாஜக மேலிடம் இந்த கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கலாம், அவருக்கு பதிலாக புதிய தலைவரை நியமித்துவிட்டு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் உழைத்த உழைப்பு வீணாகிவிட்டதாக நாங்கள் கருதுகிறோம் என்று ஏராளமான பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் பல பேர் என்னிடத்தில் தெரிவித்தார்கள். இதுதான் பரவலான கருத்தாகவும் நான் பார்க்கிறேன் சமூக வலைத்தளங்களில்.